ரங்கநாதேஜீந்திர மகாதேசிகாய நமஹ. இந்த வருஷம் பத்மாவதி தாயாருடைய உற்சவத்தினுடைய கடைசி நாள் என்று இந்த பஞ்சமி கார்த்திகை சுக்ல பஞ்சமியில திருச்சானூர்ல விசேஷமாக பஞ்சமி தீர்த்தம் தீர்த்தவாரியாகும் இங்க அனுபவமங்க தாயாருக்கு. இங்க அந்த உற்சவத்தை சங்கிரகமாக ஒரு 5 நாட்கள் முடிச்சு வச்சுன்னு வரோம். இதில் இன்னைக்கு ஆச்சரியமாக தாயார் ஆச்சியார் கோலத்தில் தங்க மண்டபத்தில் சேவை சாதிக்கிறார். ரொம்ப அழகான சேவை. இந்த மாதிரியான ஒரு உற்சவத்தை தாயார் உற்சவமாக இருக்கு அப்படின்னால அதற்கு உண்டானதான கலை நிகழ்ச்சிகளோடு கூட ஒரு அனுபவ உற்சவமாக தான் இந்த உற்சவத்தை நம்ம அனுஷ்டிச்சு வரோம். இன்னைக்கு நமக்கு முன்னாடியாக பிரபந்தங்களையே பாடப்போகிற ஸ்ரீமான் எஸ் வெங்கடாச்சாரிய சுவாமி மும்பையிலிருந்து எழுதியிருக்கிறார். அவருக்கு பக்கவாத்தியமாக சுதர்சன் சுவாமி மிருதங்கம் வாசிக்க போறார். இந்த மாதிரி அனுபவம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். கலை நிகழ்ச்சிகள்லாம் கேட்போம், பாட்டெல்லாம் பாடுவா, எல்லா பாட்டுகளும் நல்ல பக்தியாக பெரிய பெரிய கீர்த்தனைகள் மூர்த்திகள்லாம் பாடின கீர்த்தனைகள்லாம் இருக்கு. அந்த அனுபவத்தை விட நம்ம ஆழ்வார்களின் ஈர சொற்கள், சுவாமி தேசிகனுடைய பிரபந்தம், இதற்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் நாம் செவிசாய்க்க வேண்டும். அந்த கிரமத்தில் இன்னைக்கு பிரபந்தங்கள் மட்டுமே பாடும்படியாக இந்த சுவாமி இங்கு வந்திருக்கார். இந்த சுவாமி ரொம்ப சங்கீதத்தில் நன்றாக தேர்ச்சி பெற்றவர். இவர் தேசிய பிரபந்தத்தில் ஒரு அருமையான CD வெளியிட்டிருக்கார் கிருஷ்ண சபா மூலமாக. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது தேசிய பிரபந்தத்தில் எல்லாமே ஆழ்வார் பிரபந்தங்களுக்கும் தேசிய பிரபந்தத்துக்கும் ஒரு வேற்றுமை உண்டு. ஆழ்வார் பிரபந்தங்கள்லாம் பக்தி வழிபாடா இருக்கும். சுவாமி தேசிகனுடைய பிரபந்தம் தத்துவங்கள் பொழிஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஆச்சாரியன் அவர்கள்லாம் ஆழ்வார்கள், அதனால அந்த வித்தியாசம் இருக்கும். அந்த தேசிய பிரபந்தத்தை பண்ணமைத்து ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார் சுவாமி. அதுக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் அழகாக முன்னுரையும் சொல்லியிருக்காரு. அந்த CDயை கோவிலில் ஒளிபரப்ப போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். இன்னைக்கு சுவாமியுடைய அந்த பிரபந்த அனுபவத்தை நாம் எல்லோரும் இருந்து அனுபவித்து ஆழ்வாருடைய ஆண்டாளுடைய கட்டாட்சத்திற்கும் தாயாருடைய கட்டாட்சத்திற்கும் எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கும் ஆச்சார அனுபவத்திற்கும் பாத்திரமாக பிரார்த்திக்கும். குழாங்கள் தான் நிறையா கிடைக்கும். இது ரொம்ப சுவாமி தேசிகனுடைய பொருட்டு தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரம் போனளவும் வாழ்வுன்னு அவருடைய தனியன் பிரகாரம் ஒவ்வொரு பாசுரமும் ரத்தனங்கள். சுவாமி இன்னைக்கு பாடின பாட்டுகள் எல்லாமே பொறுக்கி எடுத்தது. எல்லாமே நல்லா இருக்குன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் நீ சொன்ன விஷயங்கள் இந்த பரமத சோபானத்தில் நம்ம இங்கெல்லாம் இருக்கிறோமே எதுக்காக இருக்கணும் அப்படின்றத வேதனையில் இருக்கின்றோம். விதியினால இருக்கிற காலத்தில் என்ன பண்ணணுன்றதையும் சுவாமி இப்போ வழிகாட்டுறாரு. அதே மாதிரி எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவு எத்தனை விதமான உறவு, அது ஒன்னொன்றுத்துக்கும் ரீசன்ஸ். ரொம்ப அற்புதமான பாட்டு அது. அந்த பாட்டிலெல்லாம் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், இந்த தத்துவ விஷயங்கள்லாம் எப்படி பாட்டாக சுவாமி எழுதினார்ன்றது அவருக்குள்ள பெருமை. ஆனால் அந்த பாசுரங்களை பண்ணமைத்து நமக்கு பாடி காதுக்கும் தேன் சொல்லிடுற மாதிரி சுவாமி ரொம்ப அழகாக பண்ண நினைக்கிறதுக்கு அனுபவிச்சுக்கிறோம். மரியாதை. சுவாமியுடைய கிருபை இங்கே பம்பாயிலேருந்து இதுக்காகவே இங்கே வந்திருந்து அடியனுடைய பிரார்த்தனையை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார். பகவாத்தியம் இல்லைன்றது ஒரு குறை இருந்தாலும் இன்னொரு வாட்டி நல்ல இதுதான். பெருமாள் சன்னதியிலும்
அங்கமண்டபம் இப்பதான் சும்மா இருக்குங்க. ஆக்டிவிட்டிஸ் டேக்கிங் பிளேஸ். ஃபோட்டோகிராஃபர் எங்க எங்க எடுத்துட்டேன். வெளிச்சத்துல எடுத்துட்டேன். भगवान वासुदेव पितामे दादस्तोगं जननिवयोरेकविक्षं दयाया दत्तो विश्वस्पर्यर्दया देशिकैरर्धवर्तुम् इन्दे भूय प्रियविधिकरस्मरभद्राविवादि कल्याणानां सीमाः विद्यामोदां निगमोदां मूढिमन्दारमाला शैशदेवी सकल प्रार्थना कामधेनु திரும்ப வரும்